வெல்கம் டு நிவி மேக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸசைஸ் 2.5ல 9th கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் கிவன் தட் த நம்பர்ஸ் எக்ஸ் 10, y 24, z ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அதாவது இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருந்துச்சுன்னா அப்போ அதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். காமன் டிஃப்ரென்ஸ் அதாவது டி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ்க்கு t2 மைனஸ் t1, t2 மைனஸ் t1, அடுத்து t3 மைனஸ் t2, அதுக்கப்புறம் t4 மைனஸ் t3, அதுக்கப்புறம் t5 மைனஸ் t4. இப்படி தான் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். இந்த காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்குது என்னென்னா, இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது. இப்போ t1 எலிமெண்ட் என்ன, t1 ஈக்குவல் டு எக்ஸ், t2 வந்து என்ன 10, அதேமாதிரி t3 வந்து என்ன y, t4 என்ன 24, t5 என்ன z. ஃபஸ்ட்டு t2 மைனஸ் t1 கண்டுபிடிக்கலாம். t2 மைனஸ் t1னா 10 மைனஸ் எக்ஸ், இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். அடுத்து t3 மைனஸ் t2, அப்போது y மைனஸ் 10, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். அடுத்து t4 மைனஸ் t3, அப்போது 24 மைனஸ் y, இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். அடுத்து t5 மைனஸ் t4, அப்போது z மைனஸ் 24, இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த 4 ஈக்குவேஷனுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இது மூலமாக எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன y மைனஸ் 10, தேர்ட் ஈக்குவேஷன் என்ன 24 மைனஸ் y. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். அப்போது y மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு தேர்ட் ஈக்குவேஷன் என்ன 24 மைனஸ் y. அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன வரும், y ஈக்குவல் டு 24, இந்த மைனஸ் 10 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 10, இந்த மைனஸ் y இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் y. அப்போது y ப்ளஸ் y என்ன 2y ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 10 என்ன 34, அப்போது y ஈக்குவல் டு 34/2 என்ன 17. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன 10 மைனஸ் எக்ஸ், அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன y மைனஸ் 10, இது ரெண்டுமே ஈக்குவலாக. அப்போ 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு y மைனஸ் 10 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ என்ன 17 மைனஸ் 10. அப்போது மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் 10 என்ன 7, இந்த 10 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 10. அப்போது மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன 3. பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுன்றதுனால இசட்டோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம எப்படி எழுதலாம், தேர்ட் ஈக்குவேஷன் என்ன 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இசட் மைனஸ் 24. இப்போ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ 24 மைனஸ் y என்ன 17 ஈக்குவல் டு z மைனஸ் 24. அப்போ 24 மைனஸ் 17 என்ன 7 ஈக்குவல் டு z மைனஸ் 24. அப்போ z ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 24. அப்போ zோட வேல்யூ என்ன 31. இப்போ நம்ம எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து 9th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.